ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஈவினிங் மேலே தான் விலாக் எடுக்க ஆரம்பித்தேன். நாளைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால இன்னைக்கு ஈவினிங்கே வந்து வீட்டுக்கு வந்து மாப் போட்டாச்சு. எல்லா வாரம் இந்த மாதிரி முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி வேலைகளை வந்து வியாழக்கிழமை ஈவினிங் வந்து செஞ்சிடுறது. வெளியில் நல்லா மழை வேற பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ வீடு தொடச்சி முடித்த கையோடு வந்து இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் சூடாக வந்து பஜ்ஜி வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒரு லட்டு வேற வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்போ தான் இறங்குனதுன்னு சொல்லி கடையில் குடுத்தாங்கன்னு சொல்லி, டேஸ்ட்டுக்காக வாங்கிட்டு வந்தாங்க. அந்த லட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள பணியார ஷேப்ல வந்து ஆயிருச்சு. ஸோ அது அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு, ஃபஸ்ட்டு வந்து சூடா வந்து இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் வடை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வடைய வந்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. அதுவும் பஜ்ஜி, சட்னியோடு வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆயில் ஐட்டங்கள்லாம் கம்மி பண்ணணும்னு தான் நெனச்சு கண்ட்ரோலா இருக்கிறது. ஆனா, இந்த மாதிரி சில நேரங்கள்ல வந்து நம்மளே அறியாம அந்த டெம்ப்டிங் ஆயி வந்து சூடா ஏதாவது கிடைக்கிறப்ப வந்து சாப்பிடணும்னு தோணுது. அந்த மாரி சாப்பிட்டு முடிச்சுட்டு, சூடா இஞ்சி டீ, நாட்டு சர்க்கரை போட்டு குடிச்சிட்டு, அப்புறம் வந்து பூஜை அறைக்கு வந்தாச்சு. பூஜை அறையில வந்து விளக்கேத்துறதுக்காக வந்தேன். நேத்து வந்து கிருஷ்ண ஜெயந்திங்கிறதுனால வந்து கிருஷ்ணர இப்படி அழகா அலங்காரம் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ, இன்னைக்கு அத வந்து எனக்கு எடுக்கவே மனசு இல்ல. ஸோ, அப்படியே இருக்கட்டும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு அப்படின்னு தோணுச்சு. ஸோ, அப்படியே விட்டுட்டேன். அதோடயே வந்து விளக்கு பொருத்தி வச்சாச்சு. விளக்கு பொருத்தின கையோட அந்த கிருஷ்ணர வந்து அழகா கொஞ்ச நேரம் வந்து ரசிக்கணும்னு தோணுச்சு. ஸோ, ரசிச்சுட்டு நல்லா திருப்தியா சாமி கும்பிட்டு வந்துட்டேன். ஈவினிங் வாங்கிட்டு வந்த காய்கறிகள்லாம் இருந்துச்சு. அத வந்து எடுத்து வைக்கணும். சைட் பை சைடா சின்ன சின்ன வேலைகள வந்து பார்த்துக்கிட்டே நைட்டு சமையல் வேலையும் இருந்துச்சு. நைட்டு வந்து சப்பாத்திக்கு வந்து உருளைக்கிழங்கு குருமா தான் வைக்க போறேன். ஸோ, அதுக்காக 2 உருளைக்கிழங்க எடுத்து வச்சுட்டு, ஒரு பெரிய வெங்காயத்த எடுத்து வச்சுட்டு, மீத உள்ளதெல்லாம் ஸ்டோர் பண்ண வேண்டிய இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, அப்புறம் அடுத்து வந்து இருந்த தக்காளி பழம், பச்சை மிளகாய் அதையும் வந்து எடுத்து வச்சுட்டேன். இப்ப சமையலுக்கு என்னென்ன தேவையோ அத மட்டும் ஃபர்ஸ்ட்டு எடுத்து வச்சுட்டேன். சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு குருமா தான். உருளைக்கிழங்கு குருமாவுக்கு நெறைய இன்கிரீடியன்ட்ஸ் வந்து தேவைப்படாது. பச்சை மிளகாய், தேங்காய், சீரகம் இது 3யும் வந்து நல்லா பேஸ்ட் பண்ணிட்டு, அப்புறமா கட் பண்ண வேண்டியது பெரிய வெங்காயமும், உருளைக்கிழங்கும் தான். ஸோ இதையெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாலே, அடுத்து வந்து குருமாக்கு ஈஸியா ரெடி பண்ணிடலாம். குருமா வேகுற நேரத்திலேயே நான் வந்து சப்பாத்திக்கு மாவு பெனஞ்சு வச்சுட்டேன். ஸோ, அதனால வந்து எனக்கு 2 வேலையும் வந்து ஒரே நேரத்தில ஈஸியா முடிஞ்ச மாரி ஆயிருது. கொஞ்ச நேரம் வந்து சப்பாத்தி மாவும் ஊறுன மாதிரி ஆயிரும். சப்பாத்தி மாவு பிணையறதுக்கு நான் வார்ம் வாட்டர் எப்பயாவது ஒரு நேரம் தான் யூஸ் பண்ணுவேன். மத்த நேரங்கள்ல சும்மா சாதாரணமா வந்து தண்ணி ஊத்தி, உப்பு போட்டு, மாவு போட்டு, நல்லெண்ணெய் ஊத்தி நல்லா பெனஞ்சு வச்சுருவேன். வேகமாவும் எனக்கு வந்து சப்பாத்தி மாவு வந்து ரெடி பண்ணிருவேன். மாவு ரெடி பண்ண கையோட உடனே எனக்கு சப்பாத்தி போட்டா கூட ரொம்ப சாஃப்ட்டா தான் வரும். உருளைக்கிழங்கு குருமாவுக்கு தோல் சீவாமலும் நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி அத கட் பண்ணி வைக்கலாம். இப்ப எல்லாத்தையுமே கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப அடுப்புல குக்கர வச்சு எண்ணெய் ஊத்தி, அதில கடுகு, உளுந்தம் பருப்பு, சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பில போட்டு நல்லா தாளிச்சு விட்டுட்டு, பெரிய வெங்காயம் கட் பண்ணத அதோட சேர்த்துக்கிட்டு, நல்லா அத வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி பழத்த வந்து கட் பண்ணியிருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, தக்காளி, வெங்காயம் நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்க சேர்த்து, அதோட கரம் மசால் பொடி சேர்த்து, கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்து, கலருக்கு வந்து நம்ம மஞ்சள் பொடி சேர்க்கறனால கொஞ்சம் தாராளமாவே சேர்க்கலாம். அதோட குருமாக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு, இப்ப அரைச்சு வச்ச தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் பேஸ்ட்ட இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, குருமாக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி, நம்ம குக்கர மூடி வச்சிரலாம். இது வந்து ஒரு 5 சவுண்டு விட்டாலே போதும். ஒரு 5, 6 சவுண்ட்லயே கிழங்கு நல்லா வந்து வெந்துரும். விசில் அடங்குனதுக்கு அப்புறமா குக்கர ஓப்பன் பண்ணி விட்டு, கிழங்க வந்து 1, 2 அங்கங்க மசிச்சு விட்டா, அந்த மசிச்ச உருளைக்கிழங்கு குருமாக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்ட குடுக்கும். குருமா ரெடியாகிற நேரத்தில சப்பாத்திக்கும் மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்ப மீதம் இருக்க காய்கறிகள்லாம் ஃப்ரிட்ஜில வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்ருக்கிறேன். காய்கறிகள்லாம் நான் வந்து அதிகமா வேஸ்ட் பண்ணுவேன். இப்ப அந்த பழக்கத்த கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து குறைச்சுக்கிட்டு இருக்கிறேன். நெறைய வாங்கி ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்றதே இல்ல. 2, 3 டேஸ் ஒன்ஸ் வந்து காய்கறிகள வாங்கி அளவா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது தான். ஃபர்ஸ்ட்டெல்லாம் காய்கறிகள் மட்டும் இல்ல, மளிகை சாமான் கூட தேவையில்லாம நெறைய வாங்கி வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்ப கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பண்ணி, எந்த அளவுக்கு இத வந்து இந்த அளவுக்கு யூஸ் பண்ணா நம்மளுக்கு இவ்வளோ காசு மிச்சமாகுது, அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து இப்ப நான் வந்து செஞ்சுகிட்டு இருக்கிறேன். இந்த 3 சாரி பார்த்தீங்கன்னா, ஆடி ஆஃபர்ல எடுத்தது தான். இன்னும் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண குடுக்கல. காலையில வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண குடுக்கணும். ஸோ, அதுக்காக வந்து இப்பயே வந்து எடுத்து வச்சுட்டேன்னா, காலையில வந்து மறக்காம அத வந்து குடுத்துருவேன். ஸோ, அத தான் இப்ப எடுத்து வச்சுட்ருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா, மல்மல் காட்டனு. அதுக்கு ப்ளவுஸ் வந்து ரன்னிங் ப்ளவுஸாவே இருந்ததுனால, கலம்காரியில இந்த மாரி ஒரு ப்ளவுஸ் எடுத்து வச்சிருக்கிறேன்.
இது வந்து ஃபேன்சி சாரீ தான். கிரீன் கலரா கொஞ்சம் ஷைனிங்கா இருக்கிற மாரி, ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து இருக்கிற மாரி நல்லா இருந்துச்சு. சாரீ முந்தானையிலயுமே வந்து சுங்கம் வச்சு சூப்பரா இருந்துச்சு. பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. சாரிய விட அதோட ப்ளவுஸ் பார்த்தே நான் வந்து இந்த சாரீ வந்து எடுத்தேன்னே வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட்டா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த ப்ளவுஸ்க்காகவே இந்த சாரீ எடுத்தேன்னே வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு ப்ளவுஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கு லைனிங் வந்து ஒயிட் கலர்ல எடுத்திருந்தேன். அடுத்து இந்த சாரீ பார்த்தீங்கன்னா, இந்த சாரீ கலரும் அந்த ப்ளவுஸும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சாரீ கலரு, ப்ளவுஸ் வந்து பிளாக் கலர்ல நெட் ப்ளவுஸ் மாரி இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது சாரியோட பல்லு. இதுலயுமே வந்து சுங்கம் வச்ச மாரி நல்லா இருந்துச்சு. இந்த ஃபேன்சி சாரீ 2மே வந்து ஃபங்ஷனுக்கே கட்டி போடலாம். அந்த அளவுக்கு கிராண்ட் லுக்க குடுத்துச்சு. ஸோ ரொம்பவே புடிச்சிருந்து எடுத்தேன். ஸோ அதுக்கு ப்ளவுஸ் வந்து தைக்க குடுக்காமலே இருந்தேன். ஸ்டிச் பண்ண குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சிருந்தேன். சாரீஸ் நான் எப்பயுமே ரொம்ப காஸ்ட்லியாலாம் எடுக்கிறதில்ல. கிராண்ட் லுக்காவும் இருக்கணும், ரேட்டும் கம்மியா இருக்கணும்னு சொல்லி பார்த்து, பார்த்து செலக்ட் பண்ணி தான் எடுப்பேன். ஸோ அந்த மாரி தான் இந்த 3 சாரியும் எடுத்திருந்தேன். சாரி எடுத்தப்ப பெட் ஸ்ப்ரெட்டும் எடுத்திருந்தேன். ஸோ அதுவும் பெட் ஸ்ப்ரெட் இன்னைக்கு சேஞ்ச் பண்ண வேண்டியிருந்துச்சுன்னா, அதையும் வந்து கையோட வந்து மாத்தி விட்டுட்டேன். இது வந்து பிளாக் சாண்டல் ஒரு மாதிரி பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. எப்பவாவது ஒரு நேரம் தான் பெட் ஸ்ப்ரெட் இந்த மாரி சூப்பரா அமையும். ஸோ இப்ப எனக்கு அந்த மாரி அமைஞ்சிருந்துச்சு. பார்க்கவும் நல்லா ரிச் லுக்க குடுத்துச்சு. இதுக்கப்புறமா கிச்சனுக்கு போய் டின்னர் சாப்பிடுற வேலை மட்டும்தான். இந்த மாரி தான் இன்னைக்கு வியாழன் ஈவினிங் ரொம்பவே பிஸியா போச்சு. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.